வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சிஎஸ்கே ஃபில்மோகிராஃபி ரிவ்யூ. ஒரு ஆவி நம்மள வேட்டையாடினா அது ஹாரர். அதே ஆவிய நாம வேட்டையாடினா அதுதான் தி யார்ட் 2. 2023ல ஒரு சாதாரண பட்ஜெட்ல வந்து தாய்லாந்து சினிமா வரலாற்றையே புரட்டி போட்டு 2024ல 1 பில்லியன் பாத் சுமார் 250 கோடி ரூபாய் வசூலை தாண்டி ஒரு இமாலய சாதனையை இந்த படம் படைச்சிருக்கு. முதல் பாகத்துல பயத்தை மட்டும் கொடுத்த டைரக்டர் டாவிவேட் ஒன்தா இந்த முறை பயத்தோட சேர்த்து வெறித்தனம்னா என்னன்னு காட்டியிருக்காரு. வாங்க இந்த படத்தோட ஒவ்வொரு அணுவையும் பிரிச்சு மேயலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட எமோஷனல் வெயிட்ட புரிஞ்சிக்கணும். முதல் பாகத்துல அந்த பேய் நம்ம ஹீரோவோட கண்ணு முன்னாடியே அவனோட தங்கை யாம கொன்னுடுச்சு. ஒரு அண்ணனா என்னால என் தங்கச்சியை காப்பாத்த முடியலையேங்கிற அந்த குற்ற உணர்ச்சி கில்ட் 3 வருஷமா அவனை ஒரு மிருகமா மாத்திருக்கு. அவன் இப்போ தூங்குறதில்ல, சரியா சாப்பிடுறதில்ல. அவனோட ஒரே ஒரு லட்சியம் அந்த பேயை கொன்று ரத்தத்தை மிதிக்கணும். இந்த ரிவெஞ்ச் ஆங்கிள் தான் படத்தோட முதல் 20 நிமிஷத்திலேயே நம்மள சீட் நுணுக்கி கொண்டு வருது. இந்த பார்ட்ல அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட பேய் யாருங்கிற மர்மம் உடையுது. அவ சும்மா ஒரு ஆவி இல்ல, அவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய டார்க் மேஜிக் வரலாறே இருக்கு. அவ எப்படி ஒரு சாதாரண மனுஷியா இருந்து ஒரு கொடூரமான ஆவியா மாறுனா? அவளோட பலவீனம் என்ன? அவ ஏன் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை மட்டும் குறி வைக்கிறா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அந்த கோஸ்ட் ஃபாரஸ்ட்குள்ள விடை கிடைக்குது. அங்க நாம பார்க்கிற அந்த ஆவிகளின் மரம் மற்றும் அந்த பேயோட பூர்வீக இடங்கள் பார்க்கவே பயங்கரமா இருக்கும். படம் 2 ட்ராக்ல டிராவல் ஆகுது. 1 காட்டுக்குள்ள யாக் துப்பாக்கியோட பேய தேடி அலையிற ஆக்ஷன் ட்ராக். 2 வீட்டுக்குள்ள குடும்பம். தங்கை ஈக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. ஆனா அந்த பேய் இப்போ ஈய குறி வைக்குது. அந்த கல்யாண வீட்ல எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது பின்னணியில அந்த டீ யார்டுங்கிற சத்தம் மெதுவா கேக்கும் பாருங்க. அங்க ஆரம்பிக்கும் நடுக்கம். ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் மரண பயம். இந்த ரெண்டையும் டைரக்டர் பேரலலா கையாண்ட விதம் அருமை. இந்த படத்துல வர்ற மாந்திரீகர் கேரக்டர் ரொம்ப முக்கியமானது. இது வெறும் துப்பாக்கி சண்டை மட்டும் இல்ல, இது மந்திரத்துக்கும் சாபத்துக்கும் இடையிலான போர். உப்பு மற்றும் மந்திர நூல்களை வச்சு கோடு போடுறது, ஆவிகளை தடுத்து நிறுத்துற சடங்குகள், அந்த பேய் தன்னை தற்காத்துக்க போடுற மாய வலைகள், இது எல்லாமே தாய்லாந்தோட கலாச்சாரத்தையும் அவங்க ஊர் நம்பிக்கைகளையும் நமக்கு தெளிவா காட்டுது. நம்ம ஊர் சாமியார் வெர்சஸ் பேய் கதைகளை விட இதுல வர்ற மேக்கிங் ரொம்பவே மாடர்னா இருக்கு. ஹைலைட் சீன்ஸ், டோன்ட் மிஸ் தீஸ். 1 தி ட்ரெயின் சீக்வென்ஸ். ஆரம்பத்துல வர்ற அந்த ட்ரெயின் சீன் ஒரு ஹாரர் படத்துல இருக்கிற ஆக்ஷன் சீன்னு சொல்லவே முடியாது. அப்புட்டு நேர்த்தி. 2 தி கேவ் டிஸ்கவரி. அந்த குகைக்குள்ள யாக் நுழையும் போது அங்க இருக்கிற பழைய எலும்பு கூடுகள் மற்றும் அந்த பேயோட ரகசியத்தை அவன் கண்டுபிடிக்கும் இடம் பியூர் கூஸ்பம்ஸ். 3 தி ஃபைனல் ஷோடவுன். கிளைமேக்ஸ்ல யாக்குக்கும் அந்த பேய்க்கும் நடக்கிற அந்த மோதல், அது சும்மா ஐயோ பேய்னு கத்துற சீன் இல்ல, அது ஒரு வார். ஒரு மனுஷனோட விடாமுயற்சியும் ஒரு பேயோட ஆக்ரோஷமும் மோதுற அந்த 20 நிமிஷம் தியேட்டரே அதிரும். விவிபி மஸ்ட் வாட்ச். ஃபில்மோகிராஃபி, பெர்ஃபார்மன்சஸ். நடேஜ் குகிமியா யாக், இவன் தான் படத்தோட தூண். அந்த முரட்டுத்தனமான தாடி, ரத்தம் படிஞ்ச சட்டை, அந்த ஷாட்கன்னை அவன் சுழற்ற விதம், தாய்லாந்துல இப்போ இவன் ஒரு நேஷனல் ஐகான். சவுண்ட் இன்ஜினியரிங். டீ யார்டுங்கிற அந்த கிசுகிசுப்பு சத்தம் முதல் பாகத்தை விட இதுல இன்னும் ஆழமா நம்ம காதுக்குள்ள கேக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்காகவே இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். விஷுவல்ஸ், அந்த அடர்ந்த காடு, அங்க இருக்கிற மூடுமணி, ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்னு ஒவ்வொன்னையும் 4K குவாலிட்டியில செதுக்கி இருக்காங்க. கம்பேரிசன், பார்ட் 1 வெர்சஸ் பார்ட் 2. உண்மையை சொல்லணும்னா முதல் பாகம் பயம், 2வது பாகம் வெறி. முதல் பாகத்துல நாம அந்த பேயை பார்த்து பயந்தோம். ஆனா 2வது பாகத்துல அந்த பேயை நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னு ஆவலா பார்க்கிறோம். இது ஒரு முழுமையான கமர்ஷியல் ஆக்ஷன் ஹாரர் சினிமா. கன்க்ளூஷன், தி லெகசி கண்டினியூஸ். ஃபைனல் வேர்ட், உங்களுக்கு
த கன்ஜூரிங் பிடிக்கும்னா இந்த படம் பிடிக்கும். உங்களுக்கு ஜான் விக் பிடிக்கும்னா இந்த படம் இன்னும் ரொம்ப பிடிக்கும். படம் முடிஞ்சு வரும்போது உங்களுக்கும் அந்த ஷாட்கனை எடுத்துட்டு பேய வேட்டையாடணும்னு தோணும். அந்த அளவுக்கு ஹீரோயிசம் தூக்கலா இருக்கு. கிளைமேக்ஸ் முடிஞ்சதும் வர்ற அந்த எண்ட் கிரெடிட் சீனை மிஸ் பண்ணாதீங்க. அது பார்ட் 3க்கான ஒரு செம ஹிண்ட் கொடுக்குது. சோ இந்த வாரம் ஒரு தரமான ஆக்ஷன் ஹாரர் அனுபவம் வேணும்னா டெத் விஸ்பரர் 2-ஐ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்கெல்லாம் பேய் படம்னா பிடிக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு அதிரடியான மூவி ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் CSK ஃபில்மோகிராஃபி ரிவ்யூ. நன்றி, வணக்கம்.